ஓகேவா, அதை பார்த்துடலாமா? ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ரிப்பன் கஸ்டமைசேஷன். ஸோ ரிப்பனை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது. ஸோ ரிப்பனுங்கிறது நம்ம ஆல்ரெடி தெரியும், இந்த ஃபைலில் ஆரம்பித்து ஹெல்ப் வரைக்கும் உள்ளதான் ரிப்பன் அப்படின்னு சொன்னோம். அந்த ஒவ்வொரு ரிப்பனில் உள்ள மெனுக்குள்ளேயும் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஃபைலை தான் நம்ம பார்த்தோம். ஸோ ஃபைலுக்குள்ளே உள்ளதில் மொத்தத்தையும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஃபைலுக்குள்ளே போயிட்டு ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுறேன். இப்போது ரிப்பனை கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். நம்ம குயிக் அக்சஸ் டூல் பாரை கஸ்டமைஸ் பண்ணோமா, சேம் அதே மாதிரி ரிப்பனையும் கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ ரிப்பனை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், ரிப்பனில் என்னெல்லாம் இருக்குங்கிறத முதல்ல பார்க்கணும். ஸோ இங்கே பாருங்கள், ரிப்பனில் என்னெல்லாம் இருக்குது. ஃபைல் இருக்குது, ஹோம் இருக்குது, இன்சர்ட் இருக்குது, ட்ரா இருக்குது. இப்போ என்கிட்ட உள்ள மெனு உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள், அதை கிராஸ் செக் பண்ணுங்கள். ஸோ பேஜ் லேஅவுட், ஃபார்முலாஸ், டேட்டா, ரிவ்யூ, வியூ, ஹெல்ப்பு. இதை தவிர வேறு ஏதாவது புதுசாக இருக்கா? டெவலப்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். யாருக்காவது இருக்கா டெவலப்பர்னு ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்கா? ஸோ அதில் அதான் எனேபிள் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷனுக்குள்ளே போக போகிறோம். ஸோ இருக்கிறவங்க அப்படியே வெயிட் பண்ணுங்கள். இல்லாதவங்க என்கிட்ட இருக்கிற மெனு தான் உங்கள்கிட்ட இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிங்க. இதை தவிர ஏதாவது புதுசாக இருக்கா? என்கிட்ட மொத்தம் 10 மெனு இருக்குது ரிப்பனில். உங்களுக்கு எத்தனை இருக்குது? அதே 10 தான் இருக்குது. ஸோ இப்போ அடுத்தது பார்க்கலாமா இப்போ எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு? ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஃபைலுக்குள்ளே ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைல் உள்ள ஆப்ஷனுக்குள்ளே வந்துடும். நம்ம ஆல்ரெடி கஸ்டமைஸ் டூல் பார், குயிக் அக்சஸ் டூல் பார் பண்ணிட்டோம். இப்போ பண்ண போகிறது கஸ்டமைஸ் ரிப்பன். அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ ரிப்பனை கிளிக் பண்ணதும் சேம் அதே மாதிரி இங்கே மெனுலாம் காட்டுதா? இப்போ அதில் பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே ஆட் ஆகிருக்கிற எல்லா மெனுமே காட்டுதா? மெயின் டேப் இருக்கா? இன்சர்ட்டு, ட்ரா, பேஜ் லேஅவுட்டு, ஃபார்முலாஸ், டேட்டா, ரிவ்யூ, இது எல்லாமே காட்டுது இல்லையா? அதில் சில பேருக்கு டெவலப்பர் டிக் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம மேக்ரோவை எனேபிள் பண்ணணும். ஸோ மேக்ரோன்னு ஒரு டாபிக் பார்க்க போகிறோன்னு சொன்னோன்னா, அந்த மேக்ரோ ஆப்ஷன் எந்த மெனுக்குள்ளே இருக்குன்னா டெவலப்பருக்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா? டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் மேக்ரோஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணாமல் மேக்ரோஸ் ஆப்ஷனே வராது. ஓகேவா? ஸோ இப்போ டெவலப்பர் ஆப்ஷன் மட்டும் டிக் பண்ணாமல் இருக்குல்ல, அந்த டெவலப்பர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்புக்கு முன்னாடி டெவலப்பர் ஆட் ஆகிருப்பார். ஓகேவா? இப்போ டெவலப்பருக்குள்ளே போனீங்கன்னா மேக்ரோஸ் காட்டுதா? காட்டும் வரலையா? உங்களுக்கு விஷுவல் பேசிக் அப்படின்னு இருக்கா? ஸோ நீங்கள் அந்த ப்ரொசீஜர் சொன்னோம் இல்லையா, ப்ரொசீஜர் ஓரியன்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா விஷுவல் பேசிக்குள்ளே போய் தான் நம்ம அந்த ஃபார்முலாவை, அந்த கோடை டைப் பண்ணுவோன்னு சொன்னேன். இதுக்குள்ளே தான் போய் டைப் பண்ணுவோம். ஃபைலில் போயிட்டு ஒரு சேவ் பண்ணிப்போம். சேவ் பண்ணிவிட்டு நம்ம டைப் பண்ண வேண்டிய போர்ஷன் இங்கே தான் நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு இது வேணாம், நம்ம போய்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்க மேக்ரோஸ் எல்லாமே இங்கே காட்டும். இப்போ நான் எதுவுமே க்ரியேட் பண்ணல, உங்களுக்கு எம்டியாக தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே இங்கே ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே மேக்ரோஸில் காட்டும், இங்கே லிஸ்ட்டு காட்டும். யாருக்கெல்லாம் காட்டுது? இதே கிளாஸில் எக்ஸல் கிளாஸ் நடந்திருக்கு ஆல்ரெடி. அதனால் அவங்க க்ரியேட் பண்ண மேக்ரோஸ் இங்கே உங்களுக்கு காட்டும். உங்கள் சிஸ்டமில் அந்த ஷீட்டில் பண்ணியிருந்தாங்கன்னா. ஓகேவா? ஸோ அடுத்தது ரெக்கார்ட் மேக்ரோ. இதெல்லாம் நம்ம மேக்ரோ க்ரியேட் பண்ணும்போது அந்த ப்ரொசீஜரை ரெக்கார்ட் பண்ணுவோம், அதுக்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நமக்கு இது போதும். இப்போ நம்ம எப்படி ரிப்பனை கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஆப்ஷனுக்குள்ளே போனோம். ஆப்ஷனுக்குள்ளே கஸ்டமைஸ் ரிப்பனுக்குள்ளே தான் அந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டோம். அதே மாதிரி எனக்கு தேவைப்படாத மெனுவை டெலிட் பண்ண முடியுமானா அதையும் பண்ணலாம். இப்போ நம்ம எனேபிள் பண்ணோம் இல்லையா டெவலப்பரை, அதே மாதிரி இப்படி டிசேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா மறுபடியும் காண போயிடும். ஓகேவா?
ஸோ நீங்கள் தேவைப்படுறத ஆடும் பண்ணிக்கலாம், தேவையில்லாத ரிமூவும் பண்ணிக்கலாம். சேம் அதே ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு. ஓகேவா? முடிஞ்சுதா?